அனைவருக்கும் வணக்கம். பவானி முத்துசாமி, ஏஎல்பி ஜோதிடர். இன்னைக்கு எல்லாரும் தேடக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன படிக்கலாம்? எங்கே படிக்கலாம்? எவ்வளோ வருஷம் நான் நல்லா படிக்கிறதுக்கான யோகம் இருக்குது? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. கேட்குற பேரண்ட்ஸே வந்து யூஜி மட்டும் பண்ணுவாங்களா? பிஜி பண்ணுவாங்களா? யூஜி படித்ததுலேயே பிஜி பண்ணுவாங்களா? எந்த ஃபீல்டில் எடுக்கலாம்? என்ன மாதிரி காலேஜஸ் கிடைக்கும்? அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் படிப்பு சார்ந்தே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே திறமையை பேஸ் பண்ணி நமக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற படிப்பு எடுக்கிறத தாண்டி இன்றைக்கி என்ன வேல்யூ இருக்குது, என்ன படித்தா நமக்கு ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றத தேடி படிக்கிற மாதிரியான காலகட்டம் வந்திருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் வந்து அவங்கவுங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தான். என்ன ஏஎல்பி லக்னம் போயிட்டுருக்கு, அதுக்கு படிப்புன்ற ஸ்தானம் எப்படி இருக்குது, 2ஆம் பாவம்ன்றது தான் நம்ம படிப்புன்னு சொல்லுவோம். அந்த 2ஆம் அதிபதி நல்லா இருக்காரா, அதில் எதுவும் மாற்றம் இருக்கா, இப்போ அவங்களுக்கு என்ன நட்சத்திர புள்ளி போயிட்டுருக்கு லக்னத்தில், அந்த நட்சத்திர புள்ளி அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு ஒரு டெசிஷன் எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுடைய குழந்தைகள் வந்து +2 முடிச்சிருக்காங்க, இல்லை 10th முடிச்சிருக்காங்க. நான் 10th முடித்ததுமே இப்போல்லாம் நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி +1 +2வில் கோர்ஸ் செலக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா? மெடிசன் போகிறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குரூப் எடுக்கணும், இல்லை இன்ஜினியரிங் போகிறோன்னா அதுக்கு மாதிரி எடுக்கணும், அக்கௌண்டிங் போகிறாங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க, பி ஸ்கூல்ஸ் போகிறாங்க, அதுக்கு உண்டானது படிக்கணும். ஸோ இது எல்லாத்துக்குமே இப்போ 11th 12thலேயே நம்ம முடிவு பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம். வெளியில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த இன்ஃப்ளூயன்ஸை தாண்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிக்கணும். சரிங்களா? ஸோ எனக்கு ப்ரொஃபஷ்னல் டிகிரிஸ் வந்து ஒத்து வருமா வராதா அப்படின்றத முடிவு பண்ணுறதுக்கு வந்து உங்களோட ஏஎல்பி லக்னம் என்ன போகுதுன்றது ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி. சரிங்களா? அதுலேயும் உங்களுடைய 2ஆம் பாவத்து அதிபதி எங்கே இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். 2ஆம் பாவத்து அதிபதி வந்துட்டு உங்களுக்கு 6 8ல் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மெடிசன் ரிலேட்டடான ஃபீல்டு சூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். சரிங்களா? மெடிசன் சம்மந்தப்பட்டது. மெடிசன்லேயுமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒரு கல்வி இருக்குது. ஸோ காமனாக ஒரு மெடிசன் பண்ணிவிட்டு அதுலேயே ஸ்பெஷலைசேஷன் பண்ணும்போது நீங்கள் மறுபடியும் அந்த டைமில் உங்களுக்கு எந்த கிரகம் அந்த 2ஆம் பாவத்தோட சம்மந்தப்படுதோ அதில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணினீங்கன்னா அதுக்குண்டான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். 2ஆம் பாவத்தோட புதன் சம்மந்தப்பட்டிருக்காரா, நீங்கள் வந்து கணக்கு சம்மந்தப்பட்டது, டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது, இப்போ வந்திருக்கக்கூடிய ஏஐயாக இருக்கலாம், ஆட்டோமேஷனாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே வரும். இதுவே நமக்கு வந்து சுக்கிரன் சம்மந்தப்படுறாரு 2ஆம் பாவத்தோட அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசைனிங் சம்மந்தப்பட்டது எல்லாமே வரும். இப்போது கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துகிட்டா கூட அங்கே ஆட்டோகேட் இருக்குது. ஆட்டோகேட் வந்து எல்லா இதுக்கும் டிசைன் பண்ணி தராங்க. ட்ரெஸ்ஸுலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேருந்து ஒரு மெஷின் டிசைன் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே டிசைனிங் இருக்குது. ஸோ டிசைனிங் சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கணுன்னா சுக்கிரன் சம்மந்தப்பட்டால் டிசைனிங் சம்மந்தப்பட்டது. சுக்கிரன் சந்திரன் ரெண்டுமே வந்து கற்பனைக்கு உண்டான விஷயங்கள் ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ சந்திரன் சம்மந்தப்படும் போது உங்களுக்கு கற்பனை திறன் வளர்க்கக்கூடிய இன்றைக்கி ஆத்தர்ஸு புக்கு எழுதுறதுக்கெலாம் கோர்சஸ் வந்துடுச்சு. எப்படி எழுதணும், என்ன மாதிரி அதுக்கு யோசிக்கணும், முன்னுரை எப்படி எழுதணும், முடிவுரை எப்படி எழுதணுன்ற அளவுக்கு எல்லாத்தையுமே இன்றைக்கி சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ எதெல்லாம் படித்தா நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு பார்த்துட்டு படிங்க. அதே மாதிரி சூரியன் சம்மந்தப்படுறாரா, அரசு சம்மந்தப்பட்டது நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்றத பாருங்கள். மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டது, அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே மேலே இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புகளாக இருக்கலாம், இதெல்லாம் நல்லா இருக்கான்றது பாருங்கள். செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னா அவர் எங்கே இருக்காருன்றது ஒரு விஷயம். 2ஆம் அதிபதி எங்கே இருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். அது ஒவ்வொருத்தர் ஜாதகத்துக்கும் நமக்கு மாறுபடும். இப்போ 2ஆம் அதிபதி நான் சொன்ன மாதிரி 6 8ஆக இருந்தால் எந்த கிரகமாக இருந்தாலும் மெடிசன் எடுக்கும்போது அது ரிலேட்டடாக இப்போ புதனே 2ஆம் அதிபதியாக இருந்தால் உங்களுக்கு 6லேயோ 8லேயோ இருக்காருன்னா நரம்பு சம்மந்தப்பட்டதில் நீங்கள் வந்து மெடிசன் படித்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஏரோநாட்டிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ 12ஓட சம்மந்தப்படும் போது தாராளமாக ஏரோநாட்டிக்கல் படிக்கலாம். சரிங்களா? மெரைன் படிக்கலாம். வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிற யோகம். படிப்பு வந்து இங்கே உள்ளூரில் படிக்கலாமா, வெளிநாட்டில் படிக்கலாமா? ஸோ 2ஆம் அதிபதி 12ல் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான யோகம் இருக்குது அப்படின்ற அமைப்பு இருக்கும். சில பேருக்கு வெளிநாடு போகணுன்ற ஆசை இருக்கும், ஆனால் அந்த கிரக அமைப்பு இருக்காது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கல்வியாகவும் இருக்கணும், அதே வகையில் அவங்களோட எதிர்காலத்துக்கு உதவும் கல்வியாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த ஒரு ஜோதிடரை பாருங்கள், இல்லை ஏஎல்பி ஜோதிடம் படிங்க. படிச்சுட்டு என்ன படிப்பு அவங்களுக்கு சரியாக இருக்கும், என்ன லக்னம் போகுதுன்றதை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். நன்றி.